ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தரமற்றதா என்பது குறித்து சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை மானிய கோரிக்கையின் போது பேசிய அவை முன்னவர் செங்கோட்டையன், ரேஷன் கடைகளில் வாங்கப்படும் அரிசியை ஆட்டுக்கும் கோழிக்கும் தீவனமாக பயன்படுத்துவதாக தெரிவித்தார். இதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பியதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் இதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் KN நேரு, அனைவரும் ரேஷன் அரிசியை சாப்பிடுவதாகவும் அதை சாப்பிடுவதால் சர்க்கரை அளவு குறைவதாகவும் தெரிவித்தார். அவை முன்னவர் காலையில் நெல்லிக்காய் சாறு குடிப்பதைப் போல மக்களும் ரேஷன் அரிசியை சாப்பிட்டு சர்க்கரை அளவை குறைப்பதாக அவர் கூறினார். ரேஷன் அரிசி காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, 1000 ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருக்கும் முன்னாள் அமைச்சர் KN நேரு பரம ஏழையைப் போல ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிடுவதாக கூறுவது வேடிக்கையாக இருப்பதாக விமர்சித்தார். ரேஷன் கடைகளில் மக்கள் வாங்கி சாப்பிடும் தரத்தில் அரிசி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை என்றும் 90% மக்கள் அதை இட்லி மாவுக்காக பயன்படுத்துகின்றனர் என்றும் கூறினார். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்லாமல் சிங்கப்பூர் செல்வதாக அமைச்சர் ஏவாவேலுவை மறைமுகமாக விமர்சித்தார். விவசாயத்துறை மானியருக்கு போய் சொன்னாரு, அண்ணன் நேரு கிட்ட ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிடுறாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. இதனைத் தொடர்ந்து பேசிய ஏவாவேலு, கடந்த திமுக ஆட்சியின் போது எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த செங்கோட்டையன் ரேஷன் அரிசி குறித்து ஒரு நாள் கூட கேள்வி எழுப்பியதில்லை என்றார். ரேஷன் அரிசியை ஆடு மாடுகள் சாப்பிடுவதாக கூறி அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா என்றும் கேள்வி எழுப்பினார். இப்போ ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்கள் ஆட்சியில் அரிசி சரின்னு எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? ஆனால் நீங்கள் போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? அப்போது குறுக்கிட்ட செங்கோட்டையன், பெரும்பாலான மக்கள் ரேஷன் அரிசியை பயன்படுத்துவதில்லை என்பதே உண்மை என தெரிவித்தார். தரமற்ற ரேஷன் அரிசியை சிலர் கால்நடைகளுக்கு பயன்படுத்துவதாக சுட்டிக்காட்டிய அவர், அதற்காகத்தான் நெல்லுக்கான கொள்முதல் தொகையை உயர்த்தி வழங்கியுள்ளதாக கூறினார். சில பேர் அதை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அதுபோன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம்.